பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விடிய காத்தால 3:30 மணிக்கு யாரோ தோற்றி எங்கேயோ சாக்கடையில் ஊந்தி எழுந்துச்சி வந்திருக்கான் அந்த பையன். பவுர் அடிச்சா அவன் என்ன பவுர் அடிச்சுட்டு வந்திருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, சாக்கடையில் ஊந்தி எழுந்துச்சி வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் குளிக்க ஊற்று தண்ணி போட்டிருக்கான் பாருங்க அந்த காமெடியை பாருங்க. இங்கே பப்பு விடிய கத்தால சாக்கடையில் ஊந்தி எழுந்துச்சி வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் குளிக்க ஊற்றிருக்கேன். குளிக்க ஊற்றினாலும் காஞ்சா தானே போவோம். சுடு தண்ணி வச்சு விடியால 3 மணிக்கு கடிக்கலாம் மாட்டான், காட்டுவான், கொஞ்சம் ஓட பார்ப்பான். புரண்டி விட்டான். ஒன்றும் இல்லை பப்பு, இப்படி பயப்படாத, அம்மா தொலைச்சி பவுட்ரு போட்டு விட்டு உன்னை சரி பண்ணி விட்டப்பாரு. சரி இல்லைப்பா, சரி கையை வலிக்குதா? சரிப்பா சரி. குளிர்தா சாமி? சுடு தண்ணி தானே குளிக்க ஊற்றலாம். போயிடு, கொஞ்சம் கொஞ்சமாக போயிடு, தொடக்க போயிட்டு சப்பாத்தி போட்டு சரி. இங்கே பாரு, கடிக்கூடாது, கடிச்சுனா அடிச்சிருவோம் நான், சரிதா? இவ்வளோ சாக்கடை நக்கினா உடம்புக்கு நோய் வந்துடும் தம்பி. சரி, கோவப்படக்கூடாது, கடிக்கூடாது. சரி 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 சரி, கடிக்கக்கூடாது. நீ தானே சாக்கடை ஊந்தி வச்சு வந்த, நீ ஏன் என்னை கடிக்க வர? ஏன் கோவமாக இருக்க? அதான் உன்னை தொலைச்சி கழிச்சு குளிக்க ஊற்றுறோம், லிரில் போட்டு குளிக்க ஊற்றுறோம். இந்த கலருக்கு தான் வந்திருக்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவோம். சுடு தண்ணி போட்டு லிரில் போட்டு நீ ஏன் கடிக்க வர என்ன? உனக்கு இதை செய்யலைன்னா இன்னும் சாக்கடை அடையாக கிடக்க மாட்டேன். முடியெல்லாம் 7 எடை கொட்டிக்காதுப்பா. சரிப்பா. அம்மா ஏதாவது ஒரு போர்வை துணி, ஏதாவது ஒரு துணி இருந்தால் கூட தேவை. நாலமாரில் இருக்கிற போர்வை துணி எடுக்கும், நாலமாரில் இருக்குதுல்ல. சரி. யாரோ தொத்திருக்குமா பூனைவோ, சண்டையில் தவறி விழுந்துருக்கான் சாக்கடையில். அம்மா, அலமாரில் இருக்கிற பூனை